السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபை, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமே ரமலான் மாதத்தின் ரமலான் இஜ்திமாவிலே அமர வைத்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் வரக்கூடிய ரமலானை இஜ்திமாவிலே அடைந்து நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருக்கக்கூடிய நஸீபுல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து கியாமத்து நாளின் அடையாளங்கள் என்ற தொடர் வரிசையில் சிறிய அடையாளங்கள், அதுக்கடுத்து தஜ்ஜாலினுடைய விவரம், அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, அவருடைய பணி, அவருடைய முடிவை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ என்னன்னா, தஜ்ஜாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய அடையாளங்கள், அவங்க என்ன எதுக்காகங்கிறத பார்க்குறப்போ அவங்க வந்து அஹ்லு பைத்லேருந்து வரக்கூடியவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளியிலேருந்து வரக்கூடிய ஒரு நபர். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இவங்க 7 வருடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஆட்சியில் அமருவாங்க. அரபு தேசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவங்க ஆளுவாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் உறுதியாக சொல்லியிருக்காங்கன்னா, கியாமத்து நாள் வர்றதுக்கு ஒரு நாள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாளாவது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் என் குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் இந்த அரபி தேசத்தை ஆளுவார், இந்த உலகத்தை ஆளுவார்னு சொல்லி, அதாவது முஸ்லீம்களை ஆளுவார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய ஆட்சி காலங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக வரலாற்றில் பார்க்கப்படுது. அவங்க வந்து 7 வருடங்கள் வந்து ஆதிலா உண்மையாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீதமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி செய்வாங்க. எந்த அநியாயம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஆட்சி சொன்னாங்களோ அதை ஆட்சி செய்வாங்க. அதுக்கு அடுத்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில அடையாளங்கள் என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் சொன்னாங்க. இதெல்லாம் சொல்கிறப்போ வந்து இதெல்லாம் அடையாளமா சாதாரணமாக இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது அந்த காலங்களில் ரசூலுல்லாஹ் அடையாளமாக சொல்லி போயிருக்காங்க. அப்போ என்ன இதெல்லாம் வச்சு பார்க்க என்ன தெரியுதுன்னு சொன்னால், கியாமத்தை நம்ம வந்து நெருங்கிட்டோங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து புரியுது. முதலாவது அடையாளம் என்ன சொன்னால், உலகம் முழுவதும் வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லா இடங்களையும் ஒரே அட் டைமில் பெய்யாது, ஆனால் ஒரு இடத்துல மழை பெஞ்சிச்சு சொன்னால் பெரிய ஆபத்தை கொடுக்கும். ஒரு பெரிய இடங்கள்ல மழை பெஞ்ச வெள்ளமாக மாறும், அல்லது வந்து அந்த அவங்களுடைய பொருளாதார பாதிக்கப்படும். இந்த மாதிரி பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழைகள் வரும். நம்மளுக்கு சமயமாக வந்து சில இடங்களில் வரதான் செய்யுது. அப்போ இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா, ஆனால் வந்து பயிர்கள், விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து விவசாயம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் கியாமத்து நெருங்க வந்து விவசாயம் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் ரொம்ப செழிப்பாக மாறின்னு சொல்லி 2வது அடையாளமாக சொல்கிறாங்க. 3வது வந்து ஆடு மாடு இந்த இறைச்சி சாப்பிடக்கூடிய இந்த விலங்குகள் வந்து பெருகிக்கிட்டே போகும். எந்த அளவுக்குன்னா மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னு சொன்னால் ஆடு மாடு பெருகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பற்றாக்குறையே ஆகாது. அதாவது என்ன, இறைச்சி மக்கள்கிட்ட அதிகமாகிடும் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து 4வது வந்து எல்லாட்டையும் வந்து பலமான இஸ்லாம் இருக்கும். அதாவது இஸ்லாம் பலமாயிரும். எல்லா இடங்கள்லையும் இஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா, என்னுடைய கியாமத்து நாளில் வந்து நுரையை போல் எழுப்புவாங்க, அவங்க முஸ்லீம்கள் இருப்பாங்க, முஃமின்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் முஸ்லீம்கள் நல்லா முஸ்லீம்களோட எண்ணிக்கை பலமாக போயிடும். இது 4வது அடையாளமாக சொல்கிறாங்க. 5வது அடையாளம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆனால் அவங்க மத்திய என்ன இருக்காது, ஒற்றுமை இருக்காது. கடல் நுரை எப்படி வந்து அடித்து அப்படியே பிரிஞ்சு போயிருதோ அந்த மாதிரி அவங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 6வது அடையாளம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிழல் நடக்கும், எர்த்துக்வேக் இருக்கு தெரியுமா, இது வந்து சர்வ சாதாரணமாக என்ன ஆகுன்னு சொன்னால் வரும். கடந்த ஆண்டில் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் சர்வே எடுத்து பார்த்தாலே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது 2014 to 2024 இந்த 10 வருஷத்தில் மட்டும் பர் டே கணக்கு போட்டால் உலகம் முழுவதும் 50 நிலநடுக்கம் வருதான். அங்கங்கே கணக்கு பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 50 நிலநடுக்கம் வந்து 10 வருஷங்களில் வந்து உலக நாடுகளில் கணக்கு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக கூட்டி கழிச்சதில் வந்து ஒரு நாளைக்கு 50 கணக்கு பண்ணி அவ்வளோ நிலநடுக்கம் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து 7வது அடையாளம் உறுதி நடக்காமல் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், சவுதி மன்னர் வஃபாத் ஆகி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் சண்டை வந்துடும். இந்த ஆட்சி எனக்கு உனக்கு என்ன ஆகும்னு சொன்னால் சண்டையாக என்ன ஆகுனா அது பெரிய
ஒரு புரட்சியை வெடிக்கும். இந்த அடையாளம் மட்டும் தான் நமக்கு மத்தியில் வர வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய அடையாளம் எப்படி அவங்க கண்டறியுதுன்னு பார்த்தா, அவங்களுடைய பேர் ரசூலுல்லாவுடைய பேர் ஒரே மாதிரி இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னன்னு சொன்னா, ஆதா ரஜுலுன் இஸ்முஹு இஸ்மு ரசூலுல்லாஹ் இஸ்மி ரசூல், அதாவது ரசூலுல்லாவுடைய பேரும் அவங்களுடைய பேர் ஒரே மாதிரி இருக்கும். அவங்களுடைய வாப்பா அவங்க அத்தாவுடைய பேரும் ரசூல் அத்தா பேர் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது என்ன இருக்குன்னு சொன்னா, ஹதீஸ்களில் சொல்றாங்க, அது முகமதா இருக்கலாம் அல்லது அஹமதா இருக்கலாம். ஆனா முகமது இப்னு அப்துல்லாவா இருக்கும், இல்லை அஹமது இப்னு அப்துல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மஹதி அவங்களுடைய பேரே கிடையாது. மஹதிங்கிறது வந்து நேர்வழி காட்டக்கூடியவர் இவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டமா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து எங்க வருவாங்க, இப்படி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஆட்சி காலத்தை அமைச்சு கொள்வாங்க. அதுக்கு அடுத்து வந்து அவங்க எந்த வம்சாவளியில் வருவாங்கன்னு சொன்னா ஹசன் ரலியல்லாஹுடைய வம்சாவளியில் வருவாங்க. ஃபாத்திமாவுடைய மகனான ஹசன் ஹுசைன் அவங்களுடைய வம்சாவளி தான் என்னது மஹ்லுல் பைத். அதுல வந்து ஹசன்கிற சன்னதில் என்ன சொன்னா வருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய அடையாளங்கள்னு சொன்னா நெத்தி விரிஞ்சிருக்கும், அவங்க பார்க்கறதுக்கு சூரத்தா இருப்பாங்க, மூக்கு வந்து எடுப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு சில அடையாளங்கள் கிதாபுகளை பதிவு செய்யறாங்க. அதுக்கடுத்து என்னன்னு சொன்னா அவங்க வந்து என்ன ஆகும்னு சொன்னா அவங்க ஒரு ஆட்சி அமைப்பாங்க. எந்த மாதிரி ஆட்சின்னு சொன்னா, இவங்க வந்து இந்த மக்களை பிரச்சனையாகும்னு சொன்னாங்க தெரியுமா. இந்த மக்கள் என்ன ஆகும்னு சொன்னா ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மதீனாவுக்கு வருவாங்க. மதீனால ஒரே குழப்பங்களா இருக்கும். அந்த குழப்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அங்கிருந்து இங்க வேண்டாம் மக்காவுக்கு வருவாங்க. மக்காவுக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னா மக்கள்லாம் சேர்ந்து நீங்க தான் அந்த மஹதி, நீங்க தான் அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளம்னு சொல்லி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பட்டத்தை மஹதிங்கிற பட்டத்தை சூட்டி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அரபி தேசத்துடைய அரசரா மாத்துவாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன செய்வாங்க, என்னென்ன போர்கள் நடக்குங்கிறத இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய வர தொடர்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.